வணக்கம். இந்தியாவுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. சரி, பொருளாதாரம் மாறுது, ஆனா உங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் அதுவும் அப்டேட் ஆக வேணாமா? இன்னைக்கு நாம பேச போறது உங்க சேமிப்பையே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு புத்தம் புதிய திட்டத்தை பத்தி தான். ICICI Pension Fund is launching FPS My Family My Future Fund, which aims to empower women to help them get a bird over security children to not worry. முதல்ல இந்த ஒரு கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. இவ்வளவு வேகமா மாறிட்டு வர்ற இந்த எக்கானமில உங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் அதுக்கு ஈடு கொடுத்துட்டு வருதா? யோசிச்சு பாருங்க. இது நம்ம எல்லாருடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையும் முடிவு பண்ண போற ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, இந்த புது பென்ஷன் திட்டம் எதுக்காக இப்ப கொண்டு வராங்க? இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இந்தியாவுடைய இப்போதைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாங்க ஒரு சின்ன ரவுண்ட பார்த்துடலாம். பாருங்க, இந்தியாவோடைய ரியல் ஜிடிபி growth, அதாவது உண்மையான வளர்ச்சி வர்ற வருஷங்கள்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப 2025ல 6.8% இருக்கிற வளர்ச்சி 2026ல 6.0%ஆக குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் பெரிய சரிவு கிடையாது, ஆனா எக்கானமி கொஞ்சம் வேகம் குறையுதுன்னு இது காட்டுது. இது கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா ஜிடிபி வளர்ச்சி ஒரு பக்கம் மெதுவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயமும் நடக்குது. அது என்னன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். அது பாருங்க, தொடர்ந்து ஏறிட்டே போகுது. இதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய பிசினஸ் இப்போ வரி அமைப்புக்குள்ள வராங்க, நம்ம பொருளாதாரம் இன்னும் ஃபார்மல் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல அறிகுறி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இப்போ இது கிட்டத்தட்ட 5.4% கிட்ட இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம கையில இருக்கிற பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. உங்க சேமிப்பு இந்த 5.4% விட அதிகமா வளரலனா நீங்க உண்மையிலே உங்க பணத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எவ்வளோ பாதிக்குதுன்னு. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, இன்னொரு பக்கம் பொருளாதாரம் ஃபார்மல் ஆகுது, கூடவே பணவீக்கமும் இருக்கு. இந்த மாதிரி கலவையான சிக்னல்கள் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ல ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு சில சவால்களையும் கொடுக்குது, அதே சமயம் சில வாய்ப்புகளையும் உருவாக்குது. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இப்போ சில பிரஷர்ல இருக்கு. ஏன்னா கம்பெனிகளோட வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. மக்களோட வாங்குற சக்தி, அதாவது கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது போக சில டாரிஃப் மாற்றங்களும் மார்க்கெட்டுக்கு ஃபேவரா அமையல. இதெல்லாம் சேர்ந்து முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு சின்ன தயக்கத்தை உண்டாக்குது. ஆனா இந்த ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு ஜேபி மார்கன் ரிசர்ச் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குறுகிய கால நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கலாம், ஆனா பொருளாதார சம்பந்தப்பட்ட மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறதால 2025ஆம் வருஷத்தோட 2வது பாதியில இருந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல ஏற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே நம்பிக்கையான ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது கொஞ்சம் அனிச்சயமா இருக்கு, ஆனா அதே சமயம் வளர்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு. இது சரியா பயன்படுத்திக்க நமக்கு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் டூல் தேவை இல்லையா? அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுதான் ஒரு புத்தம் புதிய மாடர்ன் பென்ஷன் திட்டம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது என்பிஎஸ்க்கு கீழே மை ஃபேமிலி மை ஃபியூச்சர்ங்கிற பேர்ல எம்எஸ்எஃப்னு ஒரு புது திட்டம் அக்டோபர் 1, 2025 இருந்து. இது உங்க ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம். சரி, இந்த எம்எஸ்எஃப் திட்டத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற பெஸ்ட் வழி இப்போ இருக்கிற என்பிஎஸ் திட்டத்தோட இதை நேரடியா கம்பேர் பண்ணி பார்க்கறது தான். வாங்க, அதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கலாம். இங்க தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. பாருங்க, பழைய என்பிஎஸ்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் 75% தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட முடியும். ஆனா இந்த புது எம்எஸ்எஃப் திட்டத்துல நீங்க 100% வரைக்கும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். நினைச்சு பாருங்க, இது குறிப்பா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிக லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. 15 வருஷத்துல கூட வெளியே வந்துடலாம். இது எல்லாத்துக்கும் மேல அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜ், கான்ட்ரிபியூஷன் சார்ஜ்னு எதுவுமே கிடையாது. இது இன்வெஸ்ட் பண்றதை எவ்வளோ ஈஸியாக்குது பாத்தீங்களா? ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரா எனக்கு இதனால என்ன லாபம்னு நீங்க கேட்கலாம், கரெக்டான? வாங்க, அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த திட்டத்தோட ஹார்ட்டே இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன் தான். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு 85% வரைக்கும் ஈக்விட்டியில முதலீடு பண்ணி அதிக வளர்ச்சியை டார்கெட் பண்ணும். மீதி இருக்கிறது டெப்ட் மாதிரி கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்கும். இந்த டைனமிக் ஸ்ட்ராட்டஜியோட அடிப்படை ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பை லோ செல் ஹை. அதாவது
விலை கம்மியா இருக்கும்போது வாங்கி விலை அதிகமா இருக்கும்போது விக்கிறது. ஆனா நம்மளால கரெக்டா பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனா இந்த திட்டம் அந்த வேலையை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிரும். சூப்பர் இல்ல? சரி, இதனால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாமா? நீங்க வருஷத்துக்கு வெறும் 50,000 ரூபாய் போட்டா கூட 15 வருஷத்துல அது எவ்வளவு ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 33.2 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நம்பரே இந்த திட்டத்தோட பவரை நமக்கு புரிய வைக்குது. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா இந்த MSF திட்டத்துல நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜ் இல்ல, கான்ட்ரிபியூஷன் சார்ஜ் இல்ல, இதெல்லாம் உங்க செலவை குறைக்கும். இன்னொரு பக்கம் டைனமிக் ஃபண்ட் அலோகேஷன், ஃப்ளெக்சிபிளான லாக்இன் பீரியட் இதெல்லாம் உங்களுக்கு அதிக வளர்ச்சி வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது. மொத்தத்துல இது ஒரு மாடர்ன் இன்வெஸ்டருக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆக மொத்தம் இந்தியாவுடைய எக்கானமி மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் மாற வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா அதிக ஈக்விட்டி எக்ஸ்போஷரோட குறைஞ்ச கட்டணத்துல வர்ற திட்டங்கள் தான் இனிமே ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸோட புது ஸ்டாண்டர்டா இருக்க போகுதா? உங்களுடைய நிதி எதிர்காலத்தை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.